தேவனுக்கே மகிமை. இந்த நாளிலும் அப்பாவின் பாதம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லும் வார்த்தையை நாம் கேட்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்க கேட்போம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான், அது அவரை குறிக்கிறது. கர்த்தர் உனக்கு முன்னே போகிறார். உனக்கு இந்த வார்த்தை ஒருமையில் வருகிறது. பன்மை என்றால் உங்களுக்கு முன்னே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை யாரெல்லாம் நம்பி கேட்கிறார்களோ, கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு சிலர்தான், அநேகராக இருந்தாலும் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள் சிலர். அதனால தான் கர்த்தர், நான் உனக்கு முன்னே போய், நீ என்னை நம்பி இருக்கிற, ஆகையினால உனக்கு முன்னே நான் போய் கோணலான பாதைகளையெல்லாம் செவ்வையாக்கி, அதாவது நேராக்கி. கோணலான பாதை அப்படின்னா என்ன? உங்களுக்கு முன்பாக, உனக்கு முன்பாக காணப்படுகிற பிரச்சனையெல்லாம் நான் சரி செய்வேன். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து, கோணலான பாதை, எந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடை செய்ததோ அந்த பிரச்சனை எல்லாவற்றையும் சரி செய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களுக்கு முன்பாக போகிறார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் சொல்லுகிறபடி கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்து உம்முடைய பிள்ளைகளை அதிசயங்களை காண பண்ணுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.